ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலன்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு சந்தாதாரராக மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம். தமிழ் மாதத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் குரு பகவான் சந்திரனை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கிறது. ராசியிலேயே குரு இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு மங்கள யோகம் கூடி வந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இப்பொழுது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா போதுங்க, உங்கள் வீட்டில் திருமணங்கள் நடத்த முடியும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாங்க. மார்கழி மாதத்தில் திருமணங்கள் நடத்த தேவையில்லை, ஆனால் திருமணம் நடத்தக்கூடாது. இருந்தாலும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஏன்னா நீங்கள் கேட்டபடி உங்களது சலுகைகள் உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அற்புதமான நல்ல சலுகைகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. மேலும் நல்ல தகவல், சில வெற்றிகரமான தகவல் இன்றைய தினம் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறதுங்க. இன்டர்நெட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நல்ல மேன்மையான ஒரு நாள் இந்த தினம். புதிதாக சில பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய சில நெருக்கடியான சூழல் எல்லாமே மறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது. எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க. இந்த தினம் சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அனுசரித்து போங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் வழி உறவுகள், உங்கள் மாமா போன்ற உறவுகளிடம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. அனுசரித்து போகிறதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. கலைஞர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கலைத்துறை மீது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக கலை பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம். குழந்தைகள் மூலமாக இன்னைக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்க. நல்ல செய்திகள், உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு தாய் வழி சொத்து அல்லது உங்களது மூதாதையர் சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆதாயம் உங்களது சொத்துக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது. ஸோ சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு நாள். தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு அபார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. புதிதாக இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது பூமி லாபம் நிறைந்த இந்த நாளில் நீங்கள் ஏதாவது காலி இடம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நகைச்சுவையான சில உறவினர்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான டென்ஷனே இல்லாத நல்ல சூழ்நிலை உருவாங்க. அதனால் உங்கள் சொந்த பந்தங்கள் சில பேர் எப்போ பாரு காமெடி பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. நல்லா ரிலீஃப் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சொந்தக்காரங்க உங்களுக்கு உண்மையிலே அமையறதுக்கு நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்புலேருந்து அதிகமான பயன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே திரட்டப்பட்ட சில சேமிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கஷ்ட காலங்களில் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்காக நீங்கள் நல்ல யோசனையை செய்யணும் நண்பர்களே. புதிய ஐடியாக்களை அதுக்காக உருவாக்குங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது குறித்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக வச்சுங்க. அது குறித்த செயலாக்கத்தை இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு இன்றைய தினம் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மனவீழ்ச்சி தரக்கூடிய வகையில் சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை அளிக்க காத்திருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்குறந்த காதலுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் பெற முடியும். நல்ல உற்சாகமான கலகலப்பான ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமைதுங்க.
எனவே அற்புதமான ஒரு நாள். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்க கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்கள் அதிகமான கவனத்தை மத்த விஷயங்கள செலுத்துறதுனால சில சிக்கல்களை நீங்க கல்வியில சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால மாணவர்கள் உங்க வேலைகள் படிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பிடித்தமான வேலைகள்ல ஈடுபடலாம். இந்த தினம் பொன்னான நேரம். கண்டிப்பாக வீணடிக்க கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. குறிப்பாக மாணவர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நண்பர்கள் கூட போய் இப்ப நீங்க பழகுறது நல்லது தான். ஆனா நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாத அரட்டைகளை அடிக்கக்கூடாதுங்க. அதில கொஞ்சம் கவனம் பாருங்க. அதனால நேர விரயம் தவிர்க்கப்படும். இந்த தினம் திருமண வாழ்க்கையை நீங்க அழகாக மாற்றுவதற்காக நீங்கள் நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணலாங்க. அதற்கு உகந்த ஒரு தருணங்கள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் அந்த மாரி திருமண வாழ்க்கையை அழகாக மாத்துறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது அது எல்லாமே பலன் தரும். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் இதயபூர்வமான உணர்வுகளை நீங்கள் இன்றைய தினம் நெருக்கமாக அனுபவித்துக் கொண்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறுவீங்க. நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல யோகமான ஒரு நாள்ங்க. இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு உங்க வீட்ல சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நீங்க தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு அது சந்தோஷத்தை தரும் நண்பர்களே. பூமி லாபம் ஏற்பட்டுள்ளது. அற்புதமான ஒரு நாள்ங்க. உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியில் காத்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்க 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று கிரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். 2மே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேசராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் புதிதாக சில பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள் புதிதாக சேரும் நண்பர்களே. புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும். இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான ஒரு நாளுங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். முன்னேற்றகரமான ஒரு நாள். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மறைந்து ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எந்த விதமான சூழலும் உங்களுக்கு நெருக்கடி தராது. ஆனா நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. குறிப்பாக உங்களது தாய் வழி மாமன் போன்ற உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கலைப்பொருட்கள் மீது புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். இன்றைய தினம் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் சேரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.